ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலசமல் கிச்சன். இந்த வீடியோவில் சத்தான முருங்கைக்கீரையை பயன்படுத்தி ஒரு இட்லி பொடி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த இட்லி பொடி வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். சாதத்தில் நெய் போட்டு இந்த பொடி கொஞ்சம் போட்டு நம்ம பசஞ்சு சாப்பிட்லாம். இது தயார் பண்ண இந்த அளவுக்கு முருங்கைக்கீரையை ஃப்ரெஷ்ஷாக பறித்து உருவி இந்த மாதிரி ஒரு முறத்தில் 2 நாள் வந்து நிழல்லையே உணர்த்தி வச்சுருந்தேன். இந்த மாதிரி நல்லா சத்தம் கேட்குற வரையிலும் நம்ம இதை உலர்த்திக்கணும். எந்த விதமான ஈரப்பதமும் அப்போ தான் இருக்காது இந்த கீரையில். இப்போ ஒரு ட்ரையான பேன் எடுத்துக்கிட்டு அதில் மெஷரிங் கப்லேயே குட்டி கப்பில் 1.5 கப் அளவு கடலைப்பருப்பும் 1 கப் அளவு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி, வேறு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். பருப்பு நல்லா செவந்து நல்லா மணம் வர வரையும் வறுத்துக்கணும். நெக்ஸ்ட் இப்போ இதே பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். இதில் இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியெலாம் செய்யும் போது நம்ம கட்டி பெருங்காயம் பயன்படுத்தணுன்னா ரொம்ப மணமாக இருக்கும். அடுத்து ஒரு 5 பூண்டு பற்கள் தோலோடு சேர்த்துக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிட்டு ஒரு 10-12 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் நம்ம பிளேட்டில் கொட்டி வச்சுருக்க பருப்போடைய இதையும் சேர்த்து ஆற விட்டுடலாம். நல்லா நம்ம காய வச்சுருக்க முருங்கைக்கீரையை வறுக்க தேவையில்ல. நீங்கள் வந்து ஏதாவது கோல்ட் கண்ட்ரீஸில் இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து சட்டுன்னு காஞ்சிருக்காது, சன்லைட் எதுவும் இல்லாதனால, ஹியூமிடிட்டி இல்லாதனால. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த முருங்கைக்கீரையும் வந்து வறுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வறுத்தா போதும். நான் வந்து இப்போ வறுக்காமல் டைரெக்டாக தான் பயன்படுத்த போகிறேன். இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா ஆறினப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த பருப்பை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொருக்க முருங்கைக்கீரையை சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு பொடி வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நான் வந்து நைஸாக தான் அரைச்சிருக்கேன், சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி. சுவையான சத்தான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மாலசமல் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.